ரகு மாமா, நானும் வந்துட்டேன். ஸ்டெல்லா எங்க? அப்பாவை காணோம், அம்மாவையும் காணோம். அப்பா ஒசக்க வந்துட்டு இருக்காங்கடா ரகு, சத்தம் போடாத, வந்துட்டு இருக்காங்க, மாடி மேல பாரு. ஓகே ஓகே. என்ன எல்லாரும் கிளம்பியாச்சா? போலாமா? பாக்கியம் பாக்கியம், அடியே பாக்கியம். ஐயோ அப்பா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அம்மா எங்க தான் போவாங்கன்னு தெரியாது. திடீர்னு வருவாங்க, திடீர்னு போவாங்க. ஐயோ அப்பா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கோபப்பட பேர போறாங்க. ஏங்க வந்துட்டேங்க, இந்த வந்துட்டேன். அம்மா எங்க தான் போறா? இந்த தான் சொல்லிட்டு அப்பா இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. காதுலயே கேட்காதா? ஏட்டி கொஞ்சம் அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லையா? நம்மளே எப்படி போறது பொண்ணு பார்க்க? அதான்டி எல்லாம் கார்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உங்களை கூப்பிடும்ட்டு தாண்டி அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஏன்டி இந்த அலற? அலர்னது நான் இல்ல, அங்க நிக்கிறாரு பாரு ஒசக்க, உங்க வீட்டுக்கார், அவர் தான் கூப்பிட்டது. சத்த போறியாமா? போற சத்த ஒதுங்கடி. என்ன பாக்கியம், எல்லாம் ரெடியா? என்ன கிளம்பலாம்னு? காரெல்லாம் ரெடி தானே? அதெல்லாம் போலாங்க. இப்ப ரகு, காரை நீ டிரைவிங் பண்ணு. சரிங்கப்பா, காரெல்லாம் எடுத்துனா ரெடியாக கிளம்பலாம். எல்லாரும் வாங்கம்மா, அம்மா வாங்க, அண்ணன் வாங்கண்ணே, அண்ணன் வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க போவோம். இந்த அளவு வாரம்மா, வாரு. மக்கா நல்லா இருக்கியா மக்கா? வாங்க உள்ள போங்க. தம்பி வாங்க, தம்பி வாங்க, ரெண்டு பேரும் உள்ள வாங்க. நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன் நல்லவளே. ரகு அண்ணா பரவாயில்லடா, பொண்ணு வீடு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஓகே தான்டா, பொண்ணு வீடே நல்லா வச்சிருக்காங்க, பொண்ணு கண்டிப்பா நல்லா இருக்கும். அடியே ஸ்டெல்லா லூசு, வீட்டை பார்த்து ஓகே பண்ற? பார்த்துக்க. சந்தியா குட்டி இவ்வளோ அழகா இருக்குப்பா, தெரியுமா? நான் கொஞ்ச நேரத்துல பார்க்க தானே போற. வா போகும்ல. தம்பி வாங்க, தம்பி உள்ள வாங்க தம்பி. ஆண்டி வரேன் ஆண்டி. அம்மா வாமா, உள்ள வாமா, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க? வாங்க இல்ல. ஆண்டி வரேன் ஆண்டி. மாப்பிள்ள சார் உள்ள போங்க சார், ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? நீ முதல்ல போஸ்ட் எல்லாம் வர்றேன். பூவெறிந்து என்னுயிரை கொன்றவன் நீதானே, என் உயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றேவா, பெண்ணன செய்ய வருகின்ற காற்றேவா, தேவைகள் தீர்க்கிற தேவா தேவா. சந்தியா குட்டியை காமிங்கல, என்ன வந்ததுலேருந்து இப்படி உட்கார்ந்துருக்கோம், இப்பதான் வருவா. என்னடா அண்ணமரே, என்ன உன் ஆளை காமிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கவருக்கு? என்ன சொல்லி வச்சலவா? சும்மா இருடி, நீ வேற ஏதாச்சும் குழப்பி விட்டுறாதடி. வரும்போதே வரட்டும், நானே பக்குன்னு இருக்குடி. எதுவும் பிரச்சனையாயிடுமோ என்னமோன்ட்டு. ஏன்னா லவ் மேரேஜ்னாலே ஆளுக்கு ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாங்க. நானே பக்குன்னு இருக்கு. இருடி சுத்த மூட்டிலே குதிப்பேன் உன்னைய. ரகு அண்ணங்களே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதடா. நீ எப்படா சந்தியா குட்டியை காமிப்போம் அப்படின்ட்டு உன் மனசில் அதே தானே நினச்சிட்டு இருக்க. இப்போ பாரு எப்படி வாழை வர வைக்கிறேன். வேணாண்டி. எப்படா எனக்கு உன் ஆளை பார்க்கணும் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காதா? நீ வேற ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரே கிட்டே இருக்கிற சீக்கிரம் வர பார்க்கும் போது இருக்கிற இருக்கு சுத்த. இப்போ பாரு பொண்ணு எப்படி வர வைக்கணும். ஆண்டி பொண்ணு பார்க்கலாமா? பொண்ணை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். ஏமா இந்த மக்கா, மாப்பிள்ளைக்காரங்க பார்த்துட்டு மக்கா. எல்லாம் ரெடி ஆகிட்டே மக்கா. டாக்டர் தம்பி எப்படி இருக்கா தெரியுமா? சும்மா ஜம்முன்னு வந்திருக்காரு. சூப்பர் பையனை தான் பிடிச்சிருக்க. போ எக்கா, என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளோட்லேருந்து வந்துட்டோலா? எங்க நான் போய் பார்க்கட்டும். இழுவ செத்த ஏறு, எங்க போயிட போறவங்க பார்க்கலாம். செத்த அந்த பூ எடுத்து வச்சு விடு கொஞ்சம் நேரையா. இந்த எடுத்துட்டு வர 4 முடி. இந்த 4 முடி எதுக்கு வந்துச்சே தெரியல. இந்த புடவையில 2 பட்டை எடுத்ததோட சரி, பாக்கி வேலையெல்லாம் நம்மளே வையாவது. இந்த 4 முடி சரி போவோம். நம்ம பிள்ளை சந்தியா தானே, நம்ம தான் பார்க்கணும். இந்த 4 முடி கிளம்பிட்டு போட்டு போ. நம்ம புடவை பட்டை எடுத்தது நல்லா எடுத்து கீரை மக்கத்தை நல்லா எடுத்து விட்றேன்.
மாப்பிள்ளை டூக்கு நேரம் எடுத்து போய் நிற்கும் போது கொஞ்சம் மடங்கி இடங்கி இருந்து அசிங்கமாக இருக்குமா என்ன? கொஞ்சம் எடுத்து விடுங்க. நாலுபடி என்ன படம் எடுத்து ரசலியில் மாப்பிளோட வந்துட்டு என்னதான் பண்ணுறீங்க தெரியல. போ எங்க மக்கா தலையில நல்ல பூ வச்சிருந்த இன்னும் கொஞ்சம் எடுத்து வையுமா. எத்தை எந்த உமா அத்தை எடுக்க போயிருக்காங்க அத்தை. சும்மா சொல்லக்கூடாது மக்கா சந்தியா. நல்ல டாக்டர் தம்பி நல்ல ஜம்முன்னு சோக்கா இருக்காப்ல. நல்ல பையனாக தான், நல்ல குணம் உள்ள பையனாக தான் இருக்குது. பரவாயில்ல, நல்ல பையனாக தான் பார்த்து செலெக்ஷன் பண்ணியிருக்கா நம்ம வீட்டுக்குள்ள. எத்தை போங்கத்தை சுச்சு ஓட்டாமே. பூச்சி நல்லா ஓகே. பொண்ணு ரெடி சூப்பராக இருக்கா. உமா சின்ன பொண்ணு நல்லபடி நீங்கள் 3 நேரம் வாங்கம்மா. சரி அந்த காப்பி பச்சி எல்லாம் போண்டாலாம் அடுப்படியில் இருக்குது. இந்த வந்தோருக்கு கொஞ்சம் வச்சு கொடுங்கம்மா வாங்கம்மா. நீ எனக்கு கையும் உடல காலும் உடல வாமா தட்டேன். இந்த வாரக்கா பச்செல்லாம் ரெடியா? இந்த வாரம் வந்து கொடுப்போம். இந்த வாரம் பச்சை நோய்க்கு என்ன ஓட்டம் ஓடுது பாரு. சரி மக்கா நீ இரு, நான் அத்தை கூப்பிட வரேன். அப்பையில் போகலாம் சரியா? ஐயோ ரகு மாமா பற்றி இப்படி சொல்லும் போது இப்பயே என் செல்லக்குட்டியை பார்க்கணும் போல ஆசையாக இருக்கே. எப்படி பார்க்குறது? ஐயோ ஜன்னல் வெளியே பார்ப்போமா? வேண்டாம், யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். வேண்டாம், எப்படியும் நம்ம பார்க்க தானே போகிறோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே. என் மாமாவை நான் பார்த்துக்கிறேன், பையன் வெயிட் பண்ணியே. மக்கா சரி வாடா போகலாம். காப்பி தண்ணியெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம் மாப்பிள்ளைக்கு. வா. சரி அத்தை இந்த வாரேன். ஐயோ பயமால இருக்கு, எப்படி போகிறது? ஐயோ பக்குன்னு அடிக்குது. அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருப்பாங்க, அவங்க அக்காலாம் வந்திருக்காங்க, ஸ்டெல்லா அக்காலாம். நம்மளை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே. ஒரே பதட்டமாக இருக்கு, பயமாக இருக்கு. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே. சரி என்ன பண்ணுறது, போவோம். வாவ் சந்தியா வாள் ரொம்ப அழகா இருக்காடா. வந்துட்டா, திரும்பி பாரு. இருடி சொல்ற அதுக்குள்ளேயுமா வந்துட்டா? வச்சு கிண்டல் பண்ணுனா மண்டையிலே குத்தி போடுவேன் பத்துக்க. அங்க திரும்பி பாருடா. செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி, அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ பொண்ணையும் தாடி. முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற உறவாக எம்மா கொட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போன்னு தர போற உம்மா நெஞ்சுக்குள்ள நெருப்பாயும் வச்சு புட்ட. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணாதான் தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு, நல்ல பொண்ணாதான் பையன் பார்த்துருக்கான். ரகு மாமா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. இங்கிருந்து பார்த்தா பார்த்துட்டே இருக்கேன் போல இருக்கு. சரி பொண்ணு மாப்பிள்ள தனியா பேசணும்னா போய் பேசுங்க. என்ன சந்தியா குட்டி, போய் தனியா பேசலாமா? அதெல்லாம் முடியாது, நான் உன்கிட்ட பேசிதான் ஆகணும். இப்படி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போவேன்னு நினைச்சியா? கொன்னுடுவேன் பார்த்துக்க. வாடி.